இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடந்ததா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வாலிபனை எஸ்ஏ அடிச்சது ஒரு விஷயம், அந்த பையனை திரும்ப அடிச்சது சரியானதுன்னு எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆனா உண்மை என்னன்னா, தஞ்சாவூர்ல பேனர் அகற்றினதுக்காண்டி விசிஆவி சார்புல சாலை மறியல் நடந்துருக்கு. அந்த நேரத்துல ஒரு வாலிப பையன் அந்த பக்கம் பைக்ல இருந்து வரேன், அதாவது நான் வேலைக்கு போன வழியை விடுங்க, நான் போராட்டத்தில் உள்ளவங்க கூட வாக்குவாதம் பண்றேன், போராட்டக்காரங்கள் மீதும் தப்பு இருக்கு, அவங்களும் வாக்குவாதம் பண்றாங்க. சாலையை மறைச்சு போராட்டம் பண்றது தப்பான விஷயம். பல பேர் வேலைக்கு போவாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, எத்தனையோ பேருடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும், அது தவறான விஷயம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரும். அந்த பையன் சண்டை போடும் போது என்ன செய்யறாங்க போலீஸ்காரங்க, பொதுவா விலைக்கு விடுறாங்க. ஏன்னா அவங்க வேற சமூகத்தினரா இருக்கலாம், இந்த பையன் வேற சமூகத்தினரா இருக்கலாம், எதுவும் ஜாதி சண்டை வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி சமரசம் பண்றாங்க. காவல்துறையினர் விலைக்கு விடும் போது அது உள்ள எஸ்ஏ வந்து அவனை சும்மா கை வாங்குற, அதுக்கு என்ன சொன்னா கைய வாங்குற, அடா பாப்பா அப்படின்னு போ. எஸ்ஏ எப்படி, ஆஹா தம்பி நீ அறான்னு சொல்லிட்டேன், அப்படியே கை கொடுத்துட்டு போ, நல்ல தம்பி அப்படின்னு கட்டி பிடிப்பாரா. ஒரு போஸ்டிங்ல இருக்க ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்க செஞ்சுவாரு, அடிச்சதுக்கு அவன் திருப்பி அடிக்கிறான். இந்த திருப்பி அடிச்சு ஒரு அட்டெண்ட் மர்டர் ஆயிடுச்சு. இப்ப எஸ்ஐ செத்து போயிட்டா, இன்னைக்கு கமால்ல வந்து தம்பி சூப்பர்னு சொன்னவங்க என்ன சொல்லுவீங்க, ஒழுங்கு சரியில்லை, விஜயோட ஆட்சியில கேடுகட்டு நடந்துகிட்டு இருக்கு, காவல்துறையினருக்கே பாதுகாப்புல, மக்களாகிய நமக்கு எப்படி பாதுகாப்பு. ஒரு வாலிபன் கை ஓங்கி அடிச்சது தப்பு இல்லையா, காவல்துறையினர் அடிச்சது தப்பு தான், நான் சரின்னு சொல்ல வரல. நீங்க அடிடா பாப்பம்னு அடிக்க தூண்டுனதுக்கு யார் காரணம்? இப்போ அவன் அந்த கை ஓங்கினால அவனுடைய வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். இப்ப வரைக்கும் நம்ம எல்லாருமே தம்பி சூப்பரா தம்பி சர்ரா தம்பி அப்படின்னு கமால்ல வந்து நீங்க பண்ணிக்கிறீங்களே, அவன் என்ன இன்னலுக்கு ஆளாக்கிருப்பான்னு தெரியல. அவனுடைய லைஃப்ல கேஸ் போட்டு அடுத்தவன் தலை காட்ட முடியாது, அடுத்தவனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனையிலையும் இந்த ஒரு நிமிஷம் கோபத்தினால அவன் டோட்டல் லைஃபே தொலைச்சுக்கிட்டே தான் நான் சொல்ல முடியும். என்னையே நீங்க கழிவு ஊத்த வந்தா பரவாயில்ல, ஆனா நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் பொறுமையா இருந்து அவன் இந்த இதை கடந்து போயிருந்தா அந்த பிரச்சனையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் இதை பத்தி உங்களுடைய கருத்தை நான் கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிட்டு